அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹுட்டி வித் பினு சேனல். நம்ம இன்றைக்கி செய்து காமிக்க போகிறது மட்டன் பிரியாணி. நல்லா டேஸ்டியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்போ தான் நியூ வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ 3/4 கிலோ மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அதை ஒரு குக்கரில் போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 கப்பு தயிர். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 லிட்டர் தண்ணி விட்டுக்கிடுங்க. 1/2 லிட்டர் தண்ணி விட்டால் தான் நம்ம எடுக்கும்போது அது கரெக்டாக இருக்கும். இப்போ மேலே நான் அதுக்குள்ளாடி ஒரு தட்டு போட்டிருக்கேன். அந்த வீடியோ ஷூட் பண்ணது விட்டுட்டேன். மூடி போட்டு 5 விசில் எடுத்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் இந்த மாதிரி அரைச்சி நைஸாக எடுத்துக்கிடுங்க. இப்போ 1/2 கிலோ அளவு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போது 3 வெங்காயம், 2 தக்காளி பழம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்குள்ளாடி ஒரு தட்டு போட்டிருந்தோம்ல, அந்த குக்கருக்கு மேலே எந்த வேஸ்ட்டு தண்ணி வரல. அந்த தட்டை எடுத்து இப்போ வெளியே வைக்க போகிறோம். வச்சுட்டு மீதம் இருக்க தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இது கடைசியாக நமக்கு தேவைப்படும் மட்டன் அவிச்ச தண்ணி. மட்டனை எடுத்து ஒரு பிளேட்டில் தட்டி வச்சாச்சு. அதே குக்கரை நான் க்ளீன் பண்ணி ஓரமாக வச்சுட்டு அந்த 2 வெங்காயத்தையும் 3 வெங்காயத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். 2 தக்காளி பழம் அதையும் கட் பண்ணியாச்சு. இப்போ குக்கர் எடுத்து இப்போ கோகோனட் ஆயில் தான் ஒரு 4 ஸ்பூன் நான் விட்டாச்சு. 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, கரம் மசாலா ஒன்று இப்போ சேர்க்குறது பிள்ளைங்களுக்கு எல்லாம் முழுசாக கிடக்கிறதுனால பிடிக்க மாட்டேங்குது. அதனால் நான் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு பொடி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பழம், 2 பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லி இலை, புதினா இலை. இது எங்கள் அம்மா செய்கிற மாடலில் தான் நான் எப்போவுமே மட்டன் பிரியாணி செய்வேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1/2 கப்பு தயிர், 1/2 கப்பில் குறைவா சேர்த்துக்கிடுங்க. ஆல்ரெடி நான் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் வத்தல் மிளகா பொடி. இப்போ மட்டன் மசாலா நான் வாங்கியிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். 1 கப்பு நல்லா கொதிச்ச வெந்நி விட்டுக்கிடுங்க. விட்டு அந்த பச்சை வாசனை போகிறது வரை நல்லா வதக்கி எடுத்து வேறொரு பிளேட்டில் நான் மாற்றி வச்சுக்கிட்டேன். மாற்றிட்டு நம்ம அதே குக்கர் வச்சுக்கலாம். இப்போ 1/2 டம்ளர் மட்டன் தண்ணியும் 1/2 டம்ளர் நம்ம நல்லா கொதிச்ச வெந்நியும் நான் சேர்த்துருக்கேன் 1/2 கிலோ அரிசிக்கு. இப்போ மல்லி இலை, புதினா இலை கொஞ்சம் போட்டுட்டு அந்த தண்ணியிலே கொஞ்சம் கரம் மசாலா போட்டிருக்கேன். நம்ம ஜீரக சம்பா அரிசி தான், தாவூத் அரிசியும் எடுத்துக்கலாம். ஜீரக சம்பா அரிசி கொஞ்சம் வேகும் நின்று, அதனால் 4 கப்பு தண்ணி நான் வச்சுருக்கேன். கரெக்டாக 4 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும் சாதத்தை. அப்பப்போ லைட்டாக கிளறி விட்டு எடுத்தோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறம் நடுவில் உள்ள சோறை நம்ம எடுத்துக்கிடணும். மசாலா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலையை நடுவில் போட்டுட்டு அந்த பிளேட்டு வச்சு சைடு ஓரமாக எல்லாம் ஒதுக்கி விட்டுக்கிடுங்க. மல்லி இலை, புதினா இலை எல்லாம் லைட்டாக தூவிட்டு எல்லா ரைஸையும் இந்த தட்டு வச்சு தானே ஹோட்டல்லலாம் இப்படி தான் வைப்பாங்க. நான் நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி தான் நானும் செய்து பார்த்தேன். கரெக்டாக அந்த சாதம் செட் ஆகுது மாதிரி இருந்துச்சு. ஒரு தக்காளி 1 வெங்காயம் நல்லா நீள வாக்கில் அரிஞ்சு நல்லா ஃப்ரை பண்ணி அதை எடுத்துட்டு நல்லா பொரித்து அதில் போட்டதுக்கப்புறம் அதையும் லைட்டாக அந்த தட்டு வச்சு தான் நல்லா அமர்த்தி விடணும்னு நினச்சேன். ஆனால் மறந்துவிட்டேன். இதை ஸ்பூன் வச்சு தானே எல்லாம் எடுத்து போட்டாச்சு. மல்லி இலை, புதினா இலை எல்லாம் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கிடணும். மூடி வச்சுட்டு எடுத்து பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். தம் பிரியாணி மட்டனில்
நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் எல்லாம் நிறைய இருப்பாங்க. கரெக்டாக தண்ணி வச்சு சாதம் சூப்பராகவே எடுக்கலாம்.